வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். ஜிஞ்சர் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் பார்த்து தான் நான் இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். அதை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். சிக்கனை இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக போன்லெஸ் பீஸாக தான் இருக்கணும். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். கெட்டியாக இருந்தால் மைதா ரொம்ப ரப்பராக வந்துடும். அதனால நம்ம தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை இதில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அரை கிலோ சிக்கனுக்கான அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வர மாதிரி நறுக்கிக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை டபுள் டைம் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு வாட்டி இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணுறதுக்கான மசாலாஸ் ரெடி பண்ணிவிட்டு மசாலா ரெடி ஆகிற டைமில் நம்ம ரீஃப்ரை பண்ணணும். அப்போ தான் சூடாக பொரிச்சு போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மற்ற பேட்சஸையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த பொரிச்ச எண்ணெயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுது நம்ம சேர்க்கணும். நம்ம எவ்வளோ இஞ்சி பேஸ்ட் போட்டோமோ அதே அளவு தான் வெங்காய பேஸ்ட்டும் போடணும். அதனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல்லும் போகணும். நம்ம வதக்குறதுல தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை நம்ம ரீஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜிஞ்சர் சிக்கன்றதுனால இஞ்சியோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். நம்ம ரீஃப்ரை பண்ணோன்னா கலர் இந்த மாதிரி மாறிடும். இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் இது எல்லா சிக்கனும் ஃப்ரை ஆகி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெச்சப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரப்போ நம்ம ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை சூடாக இதில் சேர்த்துடலாம். எல்லா சிக்கனுமே பொரிச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் இது.
தேங்க்யூ.